வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடில் தாங்க இருக்கோம். வந்து ரூமில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே வெளில கிளம்புறோம். போன விலாகில் பார்த்துருப்பீங்க. ரூமுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா ரூம்லேருந்து நேராக ஏற்காடு லேக்கு பக்கத்தில் எங்கேயாச்சும் போயிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிடணும். இன்னும் காலிலேருந்தே சாப்பிடலை. அதான் சரி ஏதாச்சும் ஒரு ஹோட்டல் இருக்குமான்னு பார்க்கலான்ட்டு பார்த்தோம். இங்கே தம்பி பிரபாகரன் ஒரு ஹோட்டல் ரொம்ப ஹைப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த ஹோட்டலுக்கு தாங்க இப்போ போயிட்டுருக்கோம். ஏற்காடு லேக் பக்கத்துலேயே இருக்காமா அந்த ஹோட்டலு. அப்படியே ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே ஏற்காடில் இருக்கிற ரோஸ் கார்டன், லேடிஸ் சைட்டு, ஜென்ஸ் சைட்டு, இந்த வியூ பாயிண்ட்ஸ்லாம் 1-2 இருக்குது. அதெல்லாம் அப்படியே இன்றைக்கி பார்த்துட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஹோட்டலுக்கு போவோம். இதோ வந்துட்டோங்க ஏற்காடு தம்பி பிரபாகரன் ஹோட்டலுக்கு. சரியான ரஷ்ஷுங்க. சாப்பிட முடியுமானே தெரியல இந்த ஹோட்டலில். உள்ள வரைக்கும் பாருங்களேன், சேர் ஒன்று கூட ஃப்ரீயாக இல்லைங்க. வெளியே நின்று வாங்கிட்டு போகிறாங்க எல்லோரும். உள்ளே ஃபுல்லாக ரஷ்ஷுங்க. வெயிட் பண்ணி சாப்பிட்றாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தம்பி பிரபாகரன் ஹோட்டலில் சாப்பிடல. அது பக்கத்தில் கருப்பையா மெஸ்ஸுன்னு ஒரு மெஸ் இருந்துச்சு. அங்கே தான் போயிட்டு நானும் நம்ம கேமராமேனும் ஆளுக்கு ஒரு பிரியாணி சாப்பிட்டோம். பிரியாணி ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 160 ரூபா. நல்லா டீசெண்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு. இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடில் இருக்கிற ரோஸ் கார்டனுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்காடு ரோஸ் கார்டன் உள்ளார வந்துவிட்டோம். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக உள்ளே வந்துட்டு ரோஸ் கார்டன் ஏரியா தான். அங்கே வந்துட்டு பெரியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா டிக்கெட்டு, குழந்தைங்களுக்கு வந்துட்டு 25 ரூபா டிக்கெட்டு. இங்கே பாருங்களேன், எவ்வளோ ரோஸ் பூச்செடியை நட்டு வச்சுருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் நட்டுருக்காங்க. இங்கே ரோஸ் பூலாம் வந்துட்டு பெருக்கக்கூடாதுங்களாமா. எல்லாமே வந்துட்டு ஜஸ்ட்டு பார்வைக்காக மட்டும்தான். ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு நல்ல இடங்க. கப்புள்ஸாக இருந்தாலும் சரி, வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டாக இருந்தாலும் சரி, ப்ளஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்தாலும் நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். உள்ளே வந்துட்டு சாப்பிட்றதுக்குலாம் அலௌடு. பட் சாப்பிட்ட குப்பைகள்லாம் வந்துட்டு கொஞ்சம் குப்பை தொட்டியில் போட்டுருங்க. ஏன்னா இதே இடத்துல போட்டிங்கன்னா அது குப்பையாகவே மாறிடும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அப்படியே ரோஸ் கார்டன் உள்ளார போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்ட்ரி ஆகி இப்படி வந்த உடனே ரைட் சைடில் திரும்பின உடனே வந்துட்டு ரைட் சைடில் உள்ள நாங்களும் வந்தீங்கன்னா இந்த மரம் இது வந்துட்டு கிறிஸ்மஸ் மரமா அவ்வளோ வைட்டு இருக்கே. கிறிஸ்மஸ் மரம் தான் நினைக்கிறேன், தெரியல. இல்லை, கிறிஸ்மஸ் மரம் இல்லை, வேறு ஏதோ ஒரு மரம். இந்த மரத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் கார்டனுக்கு தேவையான செடிகள் இதெல்லாம் வந்துட்டு இந்த பதியம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த பூச்சாடி வச்சு. இந்த பாருங்க எவ்வளோ பூச்சாடி வச்சுட்ருக்கு. கொஞ்சம் பூச்சாடியில் வந்துட்டு நிறைய செடிகள்லாம் வந்துட்டு போட்டு வச்சுருக்காங்க. அது வேறு ஏதாச்சும் ஒரு இடத்த காலியான பட்சத்தில் இதை எடுத்து போயிட்டு அங்கே வச்சுருவாங்க போல இருக்கு. ஃபோட்டோ ஷூட்டுக்கு தரமான இடங்க. வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டாக இருக்கட்டும், நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக வந்தாலும் ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக போகலாம். ஆத்தாடி, எந்த தண்டி மரம் சுற்றி பாருங்களேன், எல்லாம் ஜோடியாக இருக்காங்க. நம்ம மட்டும்தான் சிங்கிளாக வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வயிறு எரியுதுடா. சரி வாங்க, எரிச்சலோட ஏறு. இதுதாங்க சில்ட்ரன் சீட்டுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் வியூ, அப்படியே மலை முகடுகள்லாம் எப்படி தெரியுது. அது என்ன ஹோட்டல்னு தெரியல, ஏதோ ஹோட்டல் ரெசார்ட் மாதிரி தான் இருக்குது. அப்படியே பாருங்களேன் வியூவை, அப்படியே நல்லா க்ரீனரியாக சூப்பராக இருக்குங்க இடம். அப்படியே அந்த எட்ஜி வரைக்கும் நல்லா தெரியுது. பட் ஆனால் கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியலைங்க. நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகவே மாட்டீங்க. செப்டம்பர் 26 யூடியூப் ஓப்பன் பண்ணி ரைடர் பண்ணலாம் அப்படின்னு யூடியூப் சேனல் போடு. சரி, என் பேச நல்லா இருக்கு. சரியா, உன் வீடியோ வரும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணு. வரும், நிஜமா வரும். சரியா, ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சரியா. பை. பேர் என்ன சொன்ன? பி அனன்யா. கண்டிப்பா வீடியோ மென்ஷன் பண்ணுங்க. சரியா, நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் பாப்பா பேர் இதுதான் சொல்லுங்க. சென்னை கொளத்தூர் பி அனன்யா. எத்தனாவது படிக்கிறீங்க? 6th ஸ்டாண்டர்ட். ஓகே, செப்டம்பர் 26. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேடிஸ் சீட்டில் வந்துட்டு அந்த டெலஸ்கோப் பார்க்குற இடத்த தாங்க இருக்கும். இங்கே வந்துட்டு ஒரு பாப்பா வந்திருந்தாங்க, சென்னையிலேருந்து வந்திருக்காங்களாம்மா ஃபேமிலியோட. அந்த பாப்பா பேர் வந்துட்டு அனன்யாங்க. ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க பாப்பா. சடனாக அவங்க அப்பா வந்துட்டு என் பேர் கேட்டாங்க, வேல்முருகன்னு சொன்னேன். என் பேர் பாலமுருகன், நைஸ் டு மீட் யூ அப்படின்ட்டு கையெல்லாம் கொடுத்தாங்க. சரியான ஃபன்னாக இருந்துச்சுங்க. சரி வாங்க போவோம். அப்படியே லேடிஸ் சீட்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா நிறைய கடைங்க இருக்கும். நம்ம வந்துட்டு ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் பக்கோடா தான் சொல்லியிருந்தோம். ரெடியாகி வந்துடுச்சுங்க. பாருங்கள் ஃப்ளேவர் ஃபுல்லாக எப்படி இருக்குது. அப்படியே இந்த காலிஃப்ளவர் ஆனியனோட வச்சு சாப்பிடும்போது சரியான டேஸ்ட்டுங்க. யாராச்சும் ஏற்காடு வந்தீங்கன்னா மஸ்ட்டு ட்ரை, சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கிளைமேட்டுக்கு சுட சுட சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க. ஏற்காடில் இது பார்த்தீங்கன்னா
விளையாட்டு உலகம், ஸ்கில் வேர்ல்டு, சில்க் வேர்ல்டு. சில்க்குன்னு உடனே எல்லாருக்கும் வேற எதனா ஞாபகம் வரப்போகுது. சில்க் வேர்ல்டு அவ்வளோதான், சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்துட்டு அடல்ட்டுக்கு 30 ரூபா, சைல்டுக்கு 15 ரூபா. அது ஏதோ விர்ச்சுவல் ரியாலிட்டி, மாய தோற்றம். ஐ திங்க் ஏதாச்சும் ஒரு டிஜிட்டலாக போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு ஆளுக்கு 20 ரூபா டிக்கெட். சரி வாங்க, எப்படி இருக்குன்னு போய் உள்ள போய் பார்க்கலாம். வணக்கம். இந்த சில்க் வேர்ல்டில் அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தா வெறும் பட்டாம்பூச்சி தான் பார்க்க போகிறோம். வெறும் பட்டாம்பூச்சினா பட்டாம்பூச்சி இல்லை, நம்ம போகிற ட்ரெஸ்ஸு பட்டு புடவை இருக்கு இல்லைங்களா, அது எப்படி உருவாகுது, முட்டையிலேருந்து நூல் வரைக்கும் எப்படி உருவாகுதுன்னு தான் இந்த சில்க் வேர்ல்டில் இருக்குதான். வாங்க என்னதான் இருக்குன்னு போய் பார்ப்போம். செரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இதை மெயின்டைன் பண்ணுறாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டால். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இதுதான் மல்லேரியா. இதோ இந்த பழம் வந்து திராட்சை பழம் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த இலையை பூச்சி சாப்பிடும். இந்த பழத்தை நம்ம சாப்பிடும், தெரிச்சா திட்டுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தது. நல்ல டேஸ் முட்டையில வந்து முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் சொல்லலாம். இந்த மாதிரி ஆகும். அப்புறம் இந்த மாதிரி சமாளிச்சு பறந்து போயிடும். இந்த ஊர்ல இருக்கிற ஒரு சில பொண்ணுங்க மாதிரி லைவா இருக்கு. லைவா இருக்கு, புழு லைவா இருக்கு. சாணம் இருக்கா? இந்த மாதிரி புண்ணில இருந்து இந்த மாதிரி ஆகுது. இந்த மாதிரி ஐந்தாம் பருவம் மல்பெரி பொட்டு புழுக்கள், 4ஆம் பருவம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பருவம் இருக்கு. பாருங்க இருக்கா எனக்குதான் தெரியலையா? சரி ஓகே, முட்டையில இருந்து இந்த ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் வந்துட்டு அப்புறம் லாஸ்டா இந்த மாதிரி பஞ்சியா உருவாகும். இந்த மாதிரி பஞ்சு வந்து விவசாயிகளுக்கு டேரக்டா அந்த மாதிரி போட்டு அதை எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி தான் வந்துட்டு வெளியே போறது. சரி தெரிஞ்சுங்களா, லைவ் பூச்சிங்க தான், எல்லாமே லைவா தான் இருக்கு. பறக்குது பறக்குது பறக்குது. ஆப்டிக்கல் இல்யூஷன். இது பேர் வந்துட்டு ஆப்டிக்கல் இல்யூஷன். பட் ஆனால் இதை ஃபோட்டோவாக ஃப்ரேமாக மாட்டி வச்சுருக்காங்களா எப்படின்னு தெரியல. இந்த ஒரு நிமிஷம் இதை போடுறா. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், குழுவ மாதிரி இருக்கு, இந்த பக்கம் குழுவ மாதிரி இருக்கு, இந்த மாதிரி அதில் இருக்கிற ஃபோட்டோ வந்துட்டு ஒரு ஃப்ளாட்டாக பார்க்குற மாதிரி இருக்கு. நம்ம எப்படி பார்க்கலாம், கரெக்டாக ஒரு ஃப்ளாட்டாக தெரியும் ஃபோட்டோ. கிளாப் ஸ்விட்ச் லைட், நம்ம கிளாப் பண்ணால் சத்தத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த லைட்டை மாற்றுதுங்க. நல்லா இருக்குங்க. பாஸ் பண்ண என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க இதில்? அப்படி ஏதோ ஒரு போர்டு கொடுத்துருக்கானுங்க, எதுக்குன்னு தெரியல. தூக்கி அடிச்சிட போகுது. ஆல்ரெடி ஷாக் அடிச்ச அனுபவம் நமக்கு இருக்குது.
இங்க பாருங்க, இது நிறைய படத்துல பார்த்துருக்கீங்க. யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? இது விஷயம். அது டென்டான பிளேட். அந்த பிளேட் வந்து நம்ம தலை மட்டும் தான் தெரியும். அது கீழே பாடி ஃபுல்லாகவே வந்து இன்விசிபிள் ஆகிடும். வாங்க போயிட்டு பார்க்கலாம். இங்கே வீடியோ இருக்கா? டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணி ஆயிடுச்சு. 6 மணிக்கெலாம் எல்லாமே க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. ரோஸ் கார்டன், இந்த சில்க் வேர்ல்டு எல்லாமே. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. நல்ல மெயின்டெனன்ஸ் தான். நம்ம ஒரு 2 மணி வாக்கில் வந்தோம் ரோஸ் கார்டனுக்கு. ரோஸ் கார்டன் என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு 50 ரூபா. அப்படியே ரோஸ் கார்டனில் அங்கேருந்து அங்கே சுற்றிக்கிட்டே இப்படியே வந்துட்டு சில்ட்ரன்ஸ் சீட்டு, நீங்கள் நெக்ஸ்ட்டு ஜென்ஸு சீட்டு, ஜென்ஸு சீட்லேருந்து லேடிஸ் சீட்டு, லேடிஸ் சீட்டை பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்த வழியே வந்தீங்கன்னா இந்த சில்க் வேர்ல்டு இருக்குது. இது உள்ளார வந்தீங்கன்னா இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க, உள்ளே இருந்த புழு உருவாகிற அந்த துணி உருவாகிற வரைக்கும் மொத்த ப்ராசஸ் வந்துட்டு உள்ளே இருக்கும். பரவாயில்ல, நல்லா இருக்குது. சில்க் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்துட்டு பர் பர்சனுக்கு 30 ரூபா, அடல்ட்டுக்கு 30 ரூபா, சைல்டுக்கு 15 ரூபா. நல்லா இருக்குது. இது ஏதோ மாயத்தோற்ற அரங்கம்னு ஒன்று இருக்குது. பட் ஆனால் அது க்ளோஸில் இருக்குது. அது டிக்கெட் 20 ரூபாயாம். பட் க்ளோஸில் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளை போக முடியல. பார்க்கலாம், நெக்ஸ்ட் டைம் வந்தால் ஓப்பனில் இருந்தால் போகலாம். வந்துட்டு எந்த பக்கம் காமிக்கலாம். அது வந்துட்டு சில்க் வேர்ல்டு. அந்த பில்டிங் ஃபுல்லாக அதான் இருக்குது. அந்த ப்ராசஸ்ஸு பட்டு எப்படிலாம் உருவாகுது அப்படின்ற ப்ராசஸ் தான் இருக்குது. அதுலேருந்து இப்படியே வெளியே அந்த ஸ்டெப்ஸ் வழியாக அப்படி இறங்கி வந்தீங்கன்னா பாருங்கள், குழந்தைங்களாம் கூட்டின்னு வந்து விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும். ஊஞ்சல் இருக்குது. அது என்னது இது, ஸ்லைடா? ஸ்லைடு இருக்குது. நிறைய இருக்குது. குழந்தைங்களாம் ஜாலியாக அப்படியே ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு எல்லாரும் கவனமாக பார்த்துங்க. மொத்தம் வந்துட்டு ரோஸ் கார்டன், சில்ட்ரன் சீட்டு, லேடிஸ் சீட்டு, ஜென்ஸ் சீட்டு, சில்க் வேர்ல்டு மொத்தம் 4 ஸ்பாட் இருக்குது. 4 ஸ்பாட்டை பார்க்கறதுக்கு மினிமம் வந்துட்டு ஒரு 2 to 3 ஹவர்ஸ் இருந்தால் போதும். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக போகலாம். எல்லாரும் ஏற்காடு வந்து மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். பார்க்கலாம். என்னது குழந்தைங்க தானே? பட் மரம் என்ன வேற ஏதோ மரம் மாதிரி இருக்கு. அடியில் ஒரு மாதிரி இருக்கு. காய் பார்த்தா நம்ம ஊர்ல இருக்கிற குழந்தைங்க மாதிரியே இருக்கு. ஆண்டி, தெரிச்சு சாப்பிட்டா எதனா ஆயிடுமா? பாருங்க, அட்டாவுசு என்ன நமக்காக வர வச்சான். மலையாள மக்கள்லாம் வாழ்ந்த வீடு இதுதான். பாருங்க எவ்வளோ ஜாலியான வாழ்க்கை ஓவியமாக போட்டிருக்காங்க. உரல்ல இடிக்கிற இந்த மாதிரி உரல்லாம் பார்க்கவே முடியல. இப்போ உடுக்க மாதிரி ஒரு உரல் இருக்கும், அதெல்லாம் பார்க்கவே முடியல. உங்கள் ஊரில் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம எந்த ஊருக்கு போயிட்டு விளாக் போடலான்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன போலாமா? ஃப்ளாஷ் ஆன் பண்ணுறோம். பாருங்க, ராந்தல் லைட்டு, மண்ணு குடுவை, மண்ணு குடுவை, தண்ணி குடுவை. இது தண்ணி தான் வைக்கல, தெரியுதாடா? உள்ள இருட்டா இருக்குங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. உள்ள வாடா. நம்ம காமிச்சல அந்த உரலுங்க, இதில் தான் இப்படி 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 அடிப்பாங்க. இங்க பாருங்க, அந்த காலத்து அடுப்பு, மண்பானை, இதில் ஆக்கி சாப்பிட்ற டேஸ்ட்டே தனிங்க. 2K கிட்ஸுக்கெலாம் தெரியாது, 90s கிட்ஸுக்கு தெரியும். நானே 2K கிட்ஸ் தான். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. மினிமம் ஒரு 2 மெம்பர்ஸ், 2-3 மெம்பர்ஸ் தாராளமாக தங்கலாம். இதெல்லாம் என்னன்னு தெரியல. பட் ஆனால் அந்த காலத்து வாழ்க்கை முறை, வேட்டையாடி இருக்காங்கப்பா கேர்ள்ஸு கூட. இந்த பாருடா, பாருங்க, பாய்ஸ் மட்டும் இல்லை, எங்க பெண்களும் அந்த காலத்துல வாழ்ந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா? நடுவு நடுறது. இங்க வாங்க, இங்க வாங்க.
நடுவு நடுறது. இது என்னன்னு தெரியல. பட் ஆனால் இது பாய், இது கேர்ள். மலை அடி வாரத்தில் நம்ம ஏதோ ஒரு விவசாய பொருட்கள்லாம் பயிரிட்டுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை அவங்க ஜாலியாக வாழ்ந்துருக்காங்க. இப்போ இது டூரிஸ்ட் பிளேஸ் ஆகிடுச்சாங்காட்டி மொத்தமாக கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணிடுச்சு. டூரிஸ்ட் வந்து நிறைய நாஸ்தி பண்ணுறாங்க. இந்த பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் கீழே போடாமல் அந்த நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணால் நல்லா இருக்கும். இந்த வீடு காமிச்சில்ல, இந்த வீட்டை விட்டு அப்படியே இப்படி வெளியே வந்தால் இவ்வளோ இடம். இங்கே பாருங்கள், ஒரு சிட் அவுட் மாதிரி ஒரு பிளேஸு. அந்த காலத்து மக்கள்லாம் வந்துட்டு இந்த அரண்மனையில் வாழ்ந்த வீடை விட இந்த வீடு சொர்க்கம் இல்லை. இந்த மாதிரி வீட்டில் யாராச்சும் தங்கி இருந்தீங்க, இந்த மாதிரி வீட்டில் இன்னும் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. நீங்கள் எந்த ஊருன்றதையும் கமெண்ட் பண்ணி விடுங்க. நிறைய இருக்கு. அப்படியே இந்தாண்டே அந்த லாஸ்ட்டில் ஒரு சிட் அவுட் கொடுத்துருங்க, இந்த லாஸ்ட்டில் ஒரு சிட் அவுட் கொடுத்துருப்பாங்க. பாருங்க, இங்கே பாருங்க ஒரு குரங்கு பொம்மை தெரியுது பாருங்க. யாராச்சும் சாக்லேட்டோ இல்லை சாப்பாட்டு பொருள் ஏதாச்சும் சாப்பிட்டா மறக்காமல் வேஸ்ட்லாம் வந்துட்டு அந்த குப்பை தொட்டியில் போட்டுருங்க. பாருங்க, நான் உலகத்தை சுத்த போகிறேன். நம்ம நாடு இப்படியே இருக்கு. இருப்போம் நம்ம தமிழ்நாடு இப்படி வரும். உலகத்தை சுற்றி பார்த்துடலாமா? இந்த லிபியான்ற கண்ட்ரி நான் மறக்கவே மாட்டேங்க. ஏதோ ஒரு படம் தானே, சம்திங் ஏதோ ஒரு லவ் ஃபிலிம் தான். செம்மையாக இருக்கும். தெரிஞ்சா கமெண்ட் பண்ணி விடுங்க. த்ரிஷா நடிச்ச படம் அது. வேகமாக சுற்றும் போது அதோடைய டிஃப்ரெண்ட் தெரியுது பாரா. இந்த கேஜிக்குள்ளார அந்த பேரட் இருக்கிற மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனலி சில்க் வேர்ல்டு விட்டு வெளியே வந்துட்டு இங்கே பார்த்தீங்களா அந்த பட்டு புழுவோடைய கூடு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியே ஒரு ஷேப்பில் ஒரு இது கட்டி வச்சுருக்காங்க வெளியே வந்த உடனே. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:30 மணி ஆகிடுச்சு. எல்லாமே க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அப்படியே நான் ரூம் போயிட்டு அப்படியே விலாகை கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி நைட் வந்துட்டு நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரூமில் சமைக்க போகிறோம். நம்மளுடைய மினி ஸ்டவ்வெல்லாம் வந்துட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதில் தான் வந்துட்டு நம்ம சமைக்க போகிறோம். அதையும் நான் ஒரு விலாகாக போடுறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய். நம்ம சேனலில் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். ஸ்டே சேஃப், பை பாய்.